போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள்: திரு மரிய சிங்கராயர், இந்திரா நகர், பழனி. மகன் ஜெயசீலன் இவருக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்கவும், பேரன் கென் மைக்கேல் இவருக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்ததற்கு நன்றியாகவும், மனைவி மரிய லீலா 16ஆம் ஆண்டு நினைவஞ்சலி, இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் மற்றும் குடும்ப கருத்துக்கள் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய திரு அவையானது புனித வின்சென்ட் தே பால் அருள் பணியாளருடைய நினைவை சிறப்பித்து கொண்டாடுகின்றது. இரக்கச் செயல்களின் பாதுகாவலராக திரு அவையானது சிறப்பாக இந்த புனிதரை கொண்டாடி மகிழ்கின்றது. ஏழை எளியவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்காக உதவி செய்ய எல்லா இடங்களுக்கும் ஓடி சென்றவர் புனித வின்சென்ட் தே பால். ஆகவே இன்றைய நாளில் இந்த புனிதருக்கு இருந்த அதே இரக்கம், இந்த புனிதருக்கு இருந்த அதே உதவி செய்கின்ற மனப்பான்மையை நாமும் கொண்டு வாழ சிறப்பாக இந்த நாளிலே இந்த திருப்பலின் வழியாக நாம் வேண்டி மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலால் கடமையினை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, ஏழைகளின் நலனை காக்கவும் அருள் பணியாளர்களை உருவாக்கவும் அருள் பணியாளரான வின்சென்ட் தே பால் எனும் புனிதரை திருத்துதற்குரிய நற்பண்புகளால் நிரப்பினீரே. இவ்வாறு நாங்கள் அவருடைய உள்ளுணர்வால் நிரப்ப பெற்று அவர் அன்பு செய்ததை நாங்கள் அன்பு செய்யவும் அவர் கற்பித்ததை நாங்கள் கடைபிடிக்கவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1-11 வரை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம், நடவுக்கு ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம், கொள்ளுதலுக்கு ஒரு காலம், குணப்படுத்துதலுக்கு ஒரு காலம், இடித்தலுக்கு ஒரு காலம், கட்டுதலுக்கு ஒரு காலம், அழுகைக்கு ஒரு காலம், சிரிப்புக்கு ஒரு காலம், துயரப்படுத்தலுக்கு ஒரு காலம், துள்ளி மகிழ்தலுக்கு ஒரு காலம், கற்களை எறிய ஒரு காலம், கற்களை சேர்க்க ஒரு காலம், அரவணைக்க ஒரு காலம், அரவணையாதிருக்க ஒரு காலம், தேடி சேர்ப்பதற்கு ஒரு காலம், இழப்பதற்கு ஒரு காலம், காக்க ஒரு காலம், தூக்கி எறிய ஒரு காலம், கிழிப்பதற்கு ஒரு காலம், தைப்பதற்கு ஒரு காலம், பேசுவதற்கு ஒரு காலம், பேசாதிருப்பதற்கு ஒரு காலம், அன்புக்கு ஒரு காலம், வெறுப்புக்கு ஒரு காலம், போருக்கு ஒரு காலம், அமைதிக்கு ஒரு காலம். வருந்தி உழைப்பவர் தம் உழைப்பினால் அடையும் பயன் என்ன? மனிதர் பாடுபட்டு உழைப்பதற்கென கடவுள் அவர் மீது சுமத்திய வேலை சுமையை கண்டேன். கடவுள் ஒவ்வொன்றையும் அதன் காலத்தில் செம்மையாக செய்கிறார். காலத்தை பற்றிய உணர்வை மனிதருக்கு தந்திருக்கிறார். ஆயினும் கடவுள் தொடக்க முதல் இறுதி வரை செய்து வருவதை கண்டறிய மனிதரால் இயலாது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் கற்பாரையும் கோட்டையும் அவரே, என் பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே, என் கேடயமும் புகலிடமும் அவரே. பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. ஆண்டவரே, மனிதரை நீர் கவனிக்க அவர்கள் யார்? மானிடரை நீர் கருத்தில் கொள்ள அவர்கள் யார்? மனிதர் சிறுமூச்சுக்கு ஒப்பானவர், அவர்களின் வாழ்நாள்கள் மறையும் நிழலுக்கு நிகரானவை. பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மானிட மகன் துண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9. இறை திருவார்த்தைகள் 18-22 முடிய. இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர். அப்போது அவர்களிடம், நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று அவர் கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார். பேதுரு மறுமொழியாக, நீர் கடவுளின் மெசியா என்று உரைத்தார். இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மேலும் இயேசு, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால்
உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடற் கொள்ளையர்களால் ஒரு முறை புனித வின்சென்ட் தே பால் கடத்தப்பட்டார். கடத்தப்பட்டு தூனிஸ் என்கின்ற நகருக்கு அவரை கொண்டு சென்றார்கள். கொண்டு சென்றவர்கள் அவரை ஒரு அடிமையாக ஒருவரிடம் விற்கின்றார்கள். அந்த அடிமையின் இல்லத்திலே அவர் தன்னுடைய வாழ்நாளை ஏறக்குறைய 2-3 ஆண்டுகள் கழிக்கின்றார். அந்த 2 ஆண்டுகளிலே புனித வின்சென்ட் தே பால் எங்கே அடிமையாக விற்கப்பட்டாரோ அந்த இல்லத்தில் இருந்த அந்த தலைவர், அவருடைய மனைவி இருவருக்கும் இறைவனுடைய வார்த்தைகளை கற்பிக்க தொடங்கினார். ஆகவே விசுவாசம் பெற்றவர்களாக கிறிஸ்தவர்களாக மாறி அந்த இருவரும் கடைசியாக புனித வின்சென்ட் தே பாலிடம் அவர்கள் சரணடைந்து உண்மை கடவுளை, உண்மை மெசியாவை நாங்கள் கண்டுகொண்டோம் என்று அவரை அவருடைய இல்லத்திலிருந்து விடுவிக்கின்றார்கள். இயேசுவின் பிரியமானவர்களே, மிக பெரிய துன்பங்களையும் துயரங்களையும் தன்னுடைய சிறு வயதிலிருந்து மிகுதியாக பெற்றவர் புனித வின்சென்ட் தே பால். ஆகவேதான் அவர் மோசமாக, அதுவும் மிகவும் வறுமை நிறைந்த ஒரு குடும்பத்திலே பிறக்கின்றார். இளம் வயதே கல்வி கற்க முடியாத ஒரு சூழலிலே ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். அவருடைய அறிவு திறனையும் அறிவு கூர்மையும் பார்த்த அந்த இடத்தினுடைய நீதிபதியான ஒருவர் வின்சென்ட் தே பால் தந்தையிடம் சென்று, உன்னுடைய மகன் ஆடு மாடு மேய்ப்பவனாக இருக்க முடியாது, அவனுக்கு இருக்கின்ற அறிவு திறன் ஞான மிகுதியால் அவன் இன்னும் அதிகமாக படிக்க வேண்டும், ஆகவே அவனை படிக்க வையுங்கள் என்று வின்சென்ட் தே பால் தந்தையிடம் அந்த நீதிபதி கூறுகின்றார். தந்தை என்ன செய்தார் என்றால், எல்லா ஆடு மாடுகளையும் விற்று வின்சென்ட் தே பாலை அவர் படிக்க அனுப்புகின்றார். இயேசுவின் பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் விட அறிவும் ஞானத்திலும் சிறந்தவராக இன்றைய புனிதர் தன்னுடைய வாழ்க்கையிலே திகழ்ந்தார். அவருடைய வாழ்க்கையிலே மிக அற்புதமாக அவர் சொல்லுகிறார், 2 காரியங்கள் ஒரு மனிதனுக்கு தேவை. அவை 2 என்னவென்றால், ஒன்று ஒழுக்கம், 2வது அறிவு. இந்த 2 ஒரு மனிதனுக்கு இருந்தது என்றால் அவனை யாராலும் அசைக்க முடியாது. நம்பிக்கையில் என்றும் வேரூன்றியவனாக அவன் வளர்ச்சி அடைவான் என்று சொல்லுகிறார். இயேசுவின் பிரியமானவர்களே, ஒரு குருவானவராக 20ஆம் வயதிலே அவர் ஆகின்றார். அன்றிலிருந்து தன்னுடைய வாழ்க்கை பயணமானது வேறு திசையில் சென்றது. மிக முக்கியமாக ஏழைகள் எளியவர்கள் இவர்களை நாடி சென்றான் புனித வின்சென்ட் தே பால். ஆகவேதான் கடவுளின் பணி என்ன என்று சொல்லுகின்ற போது ஏழைகளுக்கு உதவுகின்ற ஒரு மாபெரும் பணிதான் கடவுளின் பணி என்று அவர் திட்டவட்டமாக கூறுகின்றார். இயேசுவின் பிரியமானவர்களே, அவர் வாழ்ந்த காலத்திலே பலரும் போர்களில் சென்று அவர்கள் வெற்றி வாகை சூடி அவர்கள்தான் பெரிய மனிதர்களாக அந்த பிரெஞ்சு தேசத்திலே காட்டிக் கொண்டார்கள். ஆனால் புனித வின்சென்ட் தே பால் சொல்லுகிறார், போரில் மிக பெரிய வெற்றியை பெறுகின்ற வீரர்களை விட பெரிய மகிழ்ச்சி சிலுவையை அணிந்து கொண்டு ஏழைகளுக்கு உதவி செய்வதே என்று சொல்லுகிறார். கிறிஸ்தவனாக, ஒரு கிறிஸ்தவனாக இயேசுனுடைய சிலுவையினுடைய மகிமையை அறிந்து அதை அணிந்து கொண்டு நீ செல்லுகின்ற இடத்தில் உதவி செய்கிறாயே, அதுதான் கடவுள் உனக்கு தருகின்ற மாபெரும் பணி என்பதை அவர் குறிப்பிடுகின்றார். 16ஆம் நூற்றாண்டிலே 1620
25ஆம் ஆண்டு அவர் இந்த உதவிகளை செய்வதற்காக பல குழுக்களை உருவாக்குகின்றார். அதில் மிக முக்கியமான குழு நற்செய்தி அறிவிப்பு குழு. அதன் பிறகு மிக முக்கியமாக அனாதைகள் அறப்பணி சபை என்று ஒன்றை நிறுவுகின்றார். எங்கெல்லாம் அனாதைகள் இருக்கின்றார்கள் அவர்களை தேடி செல்ல, அவர்களுக்கு உதவி செய்ய. அதன் பிறகு அருப்பணி மகளிர் சபை என்று ஒன்று ஆரம்பிக்கின்றார். எங்கெல்லாம் பெண்கள் மிகவும் மோசமாக ஏழைகளாக எளியவர்களாக அடிமைத்தனத்தில் இருக்கின்றார் அவர்களுக்கும் உதவி செய்கின்ற ஒரு குழுவை ஏற்படுத்துகின்றார். பொது நிலையினரின் சபையை உருவாக்கின்றார். அதே நேரத்திலே ஏழைகளினுடைய கல்விக்காகவும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காகவும் அவர் மற்றொரு சபையை துவங்குகின்றார். அன்புமிக்கவர்களே, அவர் இவ்வாறாக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். பிறருக்கு நாம் உதவி செய்ய முன் வருகின்ற போது நம்முடைய துன்ப நேரங்களில் நமக்காக ஆண்டவர் முன் வருவார். பல தருணங்களிலே நாம் நினைக்கின்றோம், நாம் ஏன் உதவி செய்ய வேண்டும்? அதற்கு பதிலாக தான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் முதலில் உதவி செய்யுங்கள். உங்களுக்கு தேவைப்படுகின்ற தருணம் ஒன்று வரும், அப்போது ஆண்டவர் உங்களோடு இருப்பார், அவர் உங்களுக்கு உதவி செய்ய முன் வருவார் என்கின்ற வார்த்தைகளை சொல்லி நம்மை சிந்திக்க வைக்கின்றார். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகம் அனைத்திற்கும் ஒரு காலம் நேரம் உண்டு என்று சபை உரையாளர் சொல்லுகிறார். இந்த சபை உரையாளர் சொல்லுகின்ற அந்த காலம் நேரம் என்பது அது குரோனோஸ் என்பதை குறிக்கும். குரோனோஸ் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் வாழுகின்ற இடம், நேரம். ஆகவே இந்த நாள், இந்த நேரம் என்று நாம் சொல்லுகிறோமே, இது அந்த குரோனோஸை குறிக்கும். ஆனால் அதைவிட சபை உரையாளர் இந்த காலமும் நேரமும் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த காலமும் நேரமும் கைரோஸாக மாற வேண்டும். கைரோஸ் என்று சொல்லுகின்ற பொழுது எப்போது கடவுள் நம்முடைய வாழ்விலே குறுக்கிட்டு நம்மை மனமாற்றுகின்றாரோ அந்த தருணம் தான் அந்த கைரோஸ் என்கின்ற தருணம். புனித வின்சென்ட் தே பால் வாழ்க்கையிலே அவர் தன்னுடைய காலத்தையும் நேரத்தையும் அவர் கடவுளினுடைய திட்டமாக, கடவுள் என்னுடைய வாழ்க்கையிலே உட்புகுந்து என்னை மாற்றினார், அதன் வழியாக மாற்றம் பெற்றவனாக ஏழை எளியவர்களுக்காக நான் பணி செய்ய போகிறேன் என்று தன் பணியை ஏழைகளுக்காக முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தவர். இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து, என்னை யார் என மக்கள் சொல்கிறார்கள்? இந்த கேள்வியை ஏன் அவர்கள் கேட்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது சீடர்கள் எத்தகைய ஒரு புரிதலை பெற்றிருக்கிறார்கள் என்பதை அவர் அறிந்து கொள்வதற்காக அந்த கேள்வியை கேட்கின்றார். ஆகவே முதலாவது பதிலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனமாற்றத்தை ஊக்குவிப்பவராக இருந்தார். ஆகவேதான் அவரை திருமுழுக்கு யோவான் என்று பலரும் அழைக்க ஆரம்பித்தார்கள். இரண்டாவதாக அவர் செய்த வல்ல செயல்கள், அற்புதங்கள், இவற்றை பார்த்தபோது மக்கள் அனைவரும் இதோ இயேசுவோ எலியாவை போல இவரும் வல்ல செயல்களை செய்கிறார், ஆகவே எலியா என்று மக்கள் இயேசுவை புரிந்து கொண்டார்கள். அதற்கு அடுத்ததாக மூன்றாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிகாரத்தோடு போதித்தார், அதிகாரத்தோடு இறை வார்த்தையை அறிவித்தார். ஆகவே அதிகாரத்தோடு போதிக்கின்றாரே, ஆகவே இவர் ஒரு இறைவாக்கினராக இருக்கலாம் என்று மக்கள் கூறுவதாக சீடர்கள் சொன்னார்கள். ஆனால் ஆண்டவர் இரண்டாவது கேள்வியை கேட்கின்றார், நீங்கள் நான் யார் என நினைக்கிறீர்கள்? பேதுரு மிகவும் யோசிக்காமல் உடனடியாக அவர் சொல்லுகிறார், நீரே கடவுளின் மெசியா என்ற பதில் சொல்லுகிறார். தெரிந்து சொன்னாரோ தெரியாமல் சொன்னாரோ என்று நமக்கு புரியாது. ஆனால் நிச்சயமாகவே பேதுரு புரியாமல் தான் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். பேதுரு நினைத்தார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமையோடு இருக்கின்ற மெசியா, துன்பத்தை ஏற்றுக்கொள்ளாத மெசியாவாக இருப்பார் என்று நினைத்தார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து துன்பத்துயரமும் சிலுவை சாவையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு துன்புறுகின்ற மெசியாவாக தன்னை காட்டுவதை பேதுரு ஒருபோதும் ஏற்காதவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்று நம் அனைவரும் ஒரே ஒரு கேள்வியை கேட்க வேண்டும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு யார்?
கடவுளாக இருக்கின்றாரா? என்னுடைய வாழ்க்கையில நம்பிக்கை நட்சத்திரமாக ஆண்டவர் இருக்கின்றாரா? என்னுடைய வாழ்க்கையில துன்ப துயரங்களை நான் அனுபவிக்கின்ற பொழுது எனக்கு ஆறுதல் தருகின்ற இயேசுவாக அவர் இருக்கின்றாரா? எவ்வாறாக நாம் இயேசுவை அறிந்து கொள்ளுகிறோம்? இயேசுவின் பிரியமானவர்கள் நம் அனைவருக்கும் தெரியும் சூரியகாந்தி மலர். அந்த மலரானது எங்கெல்லாம் சூரியன் திசையெல்லாம் சூரியன் பயணிக்கின்றதோ அந்த திசையை நோக்கி அந்த சூரியகாந்தி மலரானது எப்போதுமே நகர்ந்து கொண்டிருக்கும். அதுபோலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் அவரை பின்பற்றுகின்ற போது, அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை நாம் செயல்படுத்துகின்ற போது உண்மையாகவே எனக்கு இயேசு யார் என்பதற்கு தக்க பதிலானதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஆகவே இத்தகைய சிந்தனைகளோடு இன்றைய நாளிலே நாம் தொடர்ந்து இத்திருப்பலியிலே வேண்டி மன்றாடுவோம். ஆமென். எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் இந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், இந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் புகழ் அதிமிக மகிமைக்கே, எல்லாம் உமக்காக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித வின்சென்ட் தாம் வழிபாட்டில் கொண்டாடிய மறை நிகழ்வுகளுக்கு ஏற்றமாறு வாழ செய்தீரே. இத்திருப்பலியின் ஆற்றலினால் நாங்களும் உமக்கு உகந்த காணிக்கையாக மாறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித வின்சென்ட் தே பாலுடைய நினைவு நாளிலே உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூற்றுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்போக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தை மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லாம் திருநிலையினர் ஆகியவரோடு மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், சிறப்பாக இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித வின்சென்ட் தே பால், மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தையென அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தை நோக்கி நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டும் நோய்கள், அழகியினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழி நடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து
இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரை, விண்ணக திருவுணவால் ஊட்டம் பெற்று நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவித்தும் திருமகனை பின்பற்றிய புனித வின்சென்டின் எடுத்துக்காட்டு நினைவு கூறும் நாங்கள் அவருடைய பாதுகாவலால் உதவி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கிய அன்னையின் ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.